வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தலத்தை, கோயில் தலத்தை நம்ம இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில் எப்பேற்பட்ட வரலாறு பெற்ற கோவில், அப்புறம் சனி பயிற்சி ராம பகவானுக்கு நிவர்த்தி செய்த தலமாக விளங்கிய இந்த கோவிலுடைய அற்புதம், அப்புறம் சிறப்பு அனைத்தையுமே இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய நவகிரக கோவிலை பற்றி இந்த பதிவில் நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த நவகிரக கோவில் அது எப்படி அழைக்கப்படுதுன்னா, நவபாஷண நவகிரக கோவில் அப்படின்னு இந்த கோவில் அழைக்கப்படுது. ஒரு குடும்பத்துக்கு அழகே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள், அந்த வம்சம், இப்படி ஒவ்வொரு வம்சமும் தலை சிறக்க இந்த கோவில் சிறப்பாக விளங்கக்கூடியது. ஏன் அப்படின்னா, ஒரு தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், பித்ரு தோஷங்கள் போன்றவற்றை நிவர்த்தி செய்யணும். அப்படி நிவர்த்தி செஞ்சோம்னா நம்மளுடைய வம்சம் தலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வம்சம் தலைக்கிறதுக்கு, பித்ரு தோஷம் நீங்குவதற்கு இந்த கோயில் ஒரு சிறந்த தலமாக இந்த நவகிரக கோவில் திகழ்வது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு இன்னும் 2-3 வரலாறுகள் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, ராமாயண காலத்தில் ஸ்ரீ ராம பகவான் இக்கோயில் வழிபட்டதாக வரலாறுகள் இக்கோயில் சொல்லுது. இக்கோயிலுடைய தொன்மையை குறிப்பிட்டு சொல்ல வேணும்னு கேட்டால், இது 2000 வருடங்களுக்கு முன்பாகவே ராம பகவானால் ராமரே செய்த கோவில் தான் இந்த நவபாசன நவகிரக கோவில். ராமாயணத்தில் ராமர் ராவணனிடம் போரிட்டு சீதையை மீட்பதற்காக போகும் பொழுது, ராமர் இந்த இடத்துல தான் தன்னோட சனி தோஷத்தை நீக்கி ராவணனை வெற்றி பெறுவதற்கு ஒரு சிறந்த தலமாக இந்த கோயில் பேசப்பட்டுச்சு. இப்படி அந்த நவகிரக தோஷங்கள் நீக்கப்பட்டு ராமருக்கு சிவனும் பார்வதியும் அருளாசி வழங்கிய தலமாக இந்த கோயில் குறிப்பிடப்படுது. அதே போலதான் இன்னொரு வரலாறும் சொல்லப்படுகிறது. இக்கோயிலுடைய புராணப்படி மகிஷாசுரனுடைய அரக்கன் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தான். அப்படி இக்கொடுமையை தேவர்கள் பராசக்தியிடம் கூறுறாங்க. அப்படி கூறும்போது பராசக்திக்கும் மகிஷாசுரனுக்கும் மிகப்பெரிய யுத்தமும் சண்டையும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது பராசக்திக்கு பயந்து இந்த மகிஷாசுரன் ஒளிஞ்ச இடம்தான் இந்த இடம். இந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு அவன் சாவு விமர்சனம் கொடுத்து, அந்த அரக்கனை வீழ்த்தி சாவு விமர்சனம் கொடுத்த இடம் தான் இந்த தேவிபுரம்னு அழைக்கப்பட்ட இந்த ஊர். அதுக்கப்புறம் தேவிப்பட்டினம் அழைக்கப்பட்டுச்சு. இக்கோயில் கடல் ஸ்ரீ ராமமூர்த்தி தனது கைகளாலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்ட நவகிரகங்களாக இந்த நவகிரகங்கள் இருக்கு. இந்த நவகிரகத்தை நவபாசன சக்தி இருப்பதாக கருதப்படுது. இது நவபாசன நவகிரகங்கள் அழைக்கப்படுறதுனால அதுவும் இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது. இந்த கோயில் பல்லாயிரம் ஆண்டுகளாக கடல் நீர்லயே இருந்தாலும் இப்போ வரைக்கும் இந்த கோயிலோடைய இந்த நவகிரகங்கள் கடல் நீராலேயோ எதுனாலேயோ
பாதிக்கப்படாமல் இருக்கப்படுது. அதுவும் இந்த கோயிலுடைய ஒரு சிறப்பு. மேலும் நவகிரக தோஷங்கள் வந்துட்டு நிவர்த்தி ஆகிறதுக்கும், அப்புறம் பித்ரு சாபங்கள், அப்புறம் முன்பிறவி பாவங்கள் போன்றவற்றுடைய பாதிப்பிலிருந்து நீக்க சிறந்த பரிகார ஸ்தலமாகவும் இந்த கோயில் வந்துட்டு இருக்கு. இந்த கோயிலில் வந்துட்டு தை, அப்புறம் ஆடி, மாகாளி அமாவாசை அந்த டைமில் வந்துட்டு தர்ப்பணம் செய்வது போன்ற, அப்புறம் முன்னோர்களுக்கு திதி பண்ணுவது போன்ற இது வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு பலாயிரம் லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த தோஷங்கள் நிவர்த்திக்கு பூஜைகள் வந்து செய்வாங்க. இப்படி சிறப்புமிக்க கோவில் தான் வந்துட்டு இந்த நவபாசன் நவகிரக கோவில். இந்த கோவிலுக்கு வந்துட்டு ராமநாதபுரத்தில் இருந்து பஸ்ஸும் இருக்குது, வேனும் இருக்குது. எளிமையாகவும் போய்க்கலாம். வரலாற்று சிறப்புமிக்க கோயிலாகவும் பார்க்கப்படுகிறது. ராமபிரானுக்கு கட்டிய கோயிலாகவும் இது வந்துட்டு பார்க்கப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கோயில் தான் வந்துட்டு இந்த கோவில். நன்றி, வணக்கம்.